திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குமோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் தங்களுக்கான அரசியல் உத்திகளாக கையாளுகிறார்கள். கல் உண்பது உடலுக்கு நல்லதா, உடல் நலத்திற்கு நல்லதா என்பதை பொதுப்படையாக சிந்திக்க வேண்டும். பனை மரத்திலும் தென்னை மரத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எவ்வளவுதான் கல் உற்பத்தி செய்தாலும் கூட அது நம்முடைய தேவைக்கு பயன்படாது. ஆகவே இறக்குகிற கல்லில் கலப்படம் செய்தால் மட்டும்தான் அதை தாக்குப்பிடித்து ஓட்ட முடியும். கல் இறக்கி கல் விற்பனை செய்தாலும் கூட கலப்படம் என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிடும். கலப்படத்திலே நச்சு பொருள் தான் பெரும்பாலும் இடம்பெறுகின்றன. மரங்கள் பூக்க வேண்டும், காய்க்க வேண்டும். பூப்பதற்கு முன்பே அந்த கொடியை அறுத்து விட்டால் அந்த மரங்கள் பிறகு பயனற்று போகும். ஆகவே கல்லு, தென்னை போன்ற மரங்களை விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கல் இறக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த நிலையில அதை ஒரு உணவு என்று சொல்லி அதை பயன்படுத்தி திமுகவையும் திமுக ஆட்சியையும் விமர்சிக்க பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர அது உண்மையில் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை அல்ல.